ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம டே இன் மை விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன செய்ய போகிறோம் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வெல்கம் டு அவர் சேனல். குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்து சேவெல்லாம் அவுத்து விட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன். அந்த இடத்துல தீனி போட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன சமையல் பார்த்திங்கன்னா தோசை சுட்டுருக்காங்க ஒய்ஃபு. சட்னி, சாம்பார் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி என்ன சமையல்னால் தோசை, சாம்பார், தேங்காய் சட்னி. இது என்ன சட்னி? கார சட்னி, புளி சட்னி, கார சட்னி எது வேணாலும் சொல்லலாம். இதான் நம்ம வீட்டில் தோசை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தோசை சட்னி தான் இன்றைக்கி காலையில். ஓகேங்க, அடுத்தடுத்து இன்றைக்கி டே லைஃப் வீடியோ வரும். டே இன் மை லைஃப் வீடியோ வரும், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு சாப்பாட்டுக்கு வெண்டைக்காய், அவரைக்காய் பறிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அதனால் கொஞ்சமான அவரைக்காய் இருந்தால் போதும். அவரைக்காய் சீசன் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிட்டு இருக்கு அளவா. வெண்டைக்காய் முத்தி போயிடுச்சு. மழை தூருது தெரியுதா? ஆமாம், மழை அப்படியே மைல்டாக அப்படியே மாவு சளிச்சா எப்படி சளிக்கும் அது மாதிரி சளிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மழை வர கிளைமேட் எப்படி மாறிக்குன்னு. செடியில் பறிச்சதான் வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், இது பாருங்க, பச்சை மிளகாயில் இப்போவே பூ விட்டுருச்சு இந்த சின்னதுலேயே. இது பெரிய பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கேன், குழம்புக்கு வேணும்ல, பறிச்சுக்கணும். வெண்டைக்காய் மட்டும் நீங்கள் அங்கே போய் பறிச்சு கொடுங்க. வெண்டைக்காய் பறிக்கிறதுக்கு இப்படி கொண்டு வந்தோம்னா கையில் பிடிச்சிட்டு பறிக்க முடியாது. இதுக்குள்ளே இப்படி சொறி வச்சிட்டோம்னா ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வரணும். ஹாய், என்ன பண்ணுறாங்க? குறைச்சி அங்கே விழுந்துருச்சு. இல்லை விட மாட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் பறிக்கலாம். பச்சை மிளகாயெல்லாம் பழுத்துருச்சு. அங்கே பாருங்கள், இந்த கோழிக்கு எவ்வளோ லொல்லுன்னு எங்கே போய் மேய்ஞ்சிட்டு வருது பாரு. லொல்லு மழை சரியாக வெளியில் வர முடியல, அதனால் இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் இதில் இங்கே ஃபுல்லாக பழுத்துருச்சு. இங்கே ஸ்டாண்ட் பார்த்துட்ருக்கேன். என்னடா பார்க்குற? வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதனால எல்லா காயெல்லாம் அதிகமாக காய்ப்பு இல்லை. ஆமாம், வெயில் ஜாஸ்தியாகிடுச்சு. அவர் எங்கே போகுதுன்னு ஒரு 4 எங்கே போயிடுச்சு? ஐயோ, துரத்துங்க. கண்ணாடி சிலெல்லாம் வேறு கிடக்குங்க. அதை கிடந்தா ஒன்றும் பிடிச்சி அதுக்குள்ள ஒன்றும் ஆகாது. பா 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 வராது. பறிச்சுக்கலாமா? வாங்க. எந்த பக்கம்? இதில் பறிக்கலாமா அதில் பறிக்கலாம்? எதில் பறிச்சாலும் சரி. இஞ்சி கத்திரிக்காய் இதில் தான் இருக்கும். வாங்க, இஞ்சி பத்தி தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், அடக்கு இருக்கா, அடக்கோழி. இன்னும் 2 நாளில் குஞ்சு பொரிச்சிருவா இவ. பார்ப்போம் எப்படி எத்தனை குஞ்சு பொரிக்கிறான்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கலரு நல்லா இருக்குல்ல? போகுதுன்னு நினைக்கிறேங்க.
ராக்கெட்டா? ராக்கெட் இல்லை, ஹெலிகாப்டரா என்னவோ ஒரு சவுண்ட். ஏரோப்ளேன் தான். நல்லா சவுண்டாக போகுது. பறிச்சாச்சு. இல்லை ஆகிட்டுருக்கா? ஆமாம், சமையல் கட்டிங் கட்டிங் வெட்டிங்லாம் போயிட்டு கட்டிங் கட்டிங் வெட்டிங். நானும் அந்த கட்டிங். நீங்கள் நினைக்கிற கட்டிங் இல்லை, இது அந்த கட்டிங். இன்னுக்கோழி வரணும். இன்னுக்கோழி வரணும் அதுவா? இல்லை என்னது இது? இது வந்து குழம்புக்கு வெண்டைக்காய், அவரைக்காய், அப்புறம் பச்சை மிளகாய் பறிச்சது, அப்புறம் தக்காளி இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். அரிஞ்சு இல்லை இதில் வெங்காயம் சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் கத்திரிக்காய் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறப்பா? குழம்பு வைக்க போகிறேங்க. குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பொரியல் வச்சுக்கலாம். இல்லை டைம் ஆயிடுச்சு, அதனால பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது கருவேப்பிலை செடியில் பறிச்சது, நல்லா பெருசு பெருசாக இருக்கு இலை, அதனால தான் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுருக்கு. அதான் சமையல் ஆகிட்டு இருக்குது. மணி 1 மணியாக போகுது. ஏன் இன்னைக்கு லேட்டுன்னா, எந்திரிச்சிட்டு சட்னி எல்லாம் செஞ்சேன். இப்போ சரி கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம், பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒன்றும் இல்லை. குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்துலேயே பொரியல், கோவக்காய் பொரியலுக்கு வறுவல் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக. அன்னை செஞ்சல அந்த மாதிரியாவா? நல்லா வறுத்துட்டு சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் சாப்பிடும் போது ஹெல்த்தி, அதனால் ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ஏதாவது ஒரு காய்கறி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். கோவக்காய்லாம் வந்து ப்ரெஷருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அது எப்படியாவது நீங்கள் மாதத்தில், அதாவது வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்ணும், முடியலைன்னா மாதத்தில் ஒரு தடவையாச்சும் சாப்பிடணும் கண்டிப்பாக. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் என்ன சாப்பிட்னா? கோவக்காய் பொரியல், வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டது, அப்புறம் வத்தல், அரிசி வடகம். ஆமாம், லஞ்ச் இதாங்க எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.